ஒரு ஃபேமிலி வந்து ஆசாசியாக ரொம்ப வருஷமாக வீடு கட்டுறாங்க. அந்த வீடு கட்டி குடியும் போகிறாங்க. குடி போகிற அன்னைக்கு நல்லா சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஏன்னா அது அவங்க சொந்த வீடுன்னு சொல்லி. அப்புறம் நிம்மதியாகவும் தூங்குறாங்க. நிம்மதியாக தூங்குறப்ப அந்த நாளைக்கு நல்லா தான் போச்சு. அதுக்கு மறுநாள்லேருந்து அவங்க வாழ்க்கையை திருப்பி போட்ட மாரி ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்படி அந்த பேய்ங்க என்ன தான் பண்ணுதுங்க, ஏன் அவங்கள துரத்துதுங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஹாரராகவும் இருக்கும். வெல்கம் டு ஸ்வர்ணா மிஸ்ட்ரி. இந்த ஃபேமிலி ரொம்ப வருஷமாக இந்த வீடு கட்டிகிட்டு இருந்துச்சு. இந்த வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து சந்தோஷமாக பாலும் காசுறாங்க. அன்றைக்கி பால் காசிட்டு பொருளெல்லாம் செட் பண்ணியும் வைக்கிறாங்க. செட் பண்ணி வச்சுட்டு அன்றைக்கி அவங்களோட டின்னர் முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஃபேமிலியோட சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களோட சொந்த வீடுன்னு நிம்மதியாகவும் தூங்குறாங்க. அன்றைக்கி அவங்களுக்கு வாழ்க்கையே நிம்மதியாக போச்சு. அதுக்கு மறுநாள் வந்து பையன் வந்து தனியாக படுக்க ஆரம்பித்தான். அந்த இடத்துல பேய் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிச்சு, இது எங்களோட வீடு, இந்த வீட்டை விட்டு வெளியே போனான். அப்போ இந்த பையன் பின்னாடி திரும்பி பார்த்தான். பார்த்தோன்னே வெளியே ஓடி வந்துட்டான். அவன் பின்னாடி 2 பேர் நிற்கிற மாரி அவனுக்கு ஃபீல் ஆச்சு. திடீர்னு பார்த்தா அவங்க அம்மா கூப்பிட்ற மாரி இருக்குது. அவங்க அம்மா கூப்பிட்ற மாரி இருக்குது. நின்னா அந்த இடத்துல அவங்க அம்மா கிடையாது, பேய். அவனுக்கு அது அவங்க அம்மா இல்லை பேய்ன்னு தெரிஞ்ச உடனே அவன் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பித்தான். வீட்டை விட்டு வெளியே ஓடி காட்டு பக்கம் ஓடிட்டான். காட்டு பக்கம் ஓடுறப்ப அந்த பேய் பின்னாடியே வந்து அவனை பிடிச்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு காட்டவே இல்லை. அதுக்கப்புறம் இது என்னடா வீட்டில் சத்தம் வருதுன்னு இவங்க அம்மாவும் அப்பாவும் ஏஞ்சி நடந்து போக ஆரம்பித்தாங்க. போய் பையனோட பெட்ரூமில் பெட்ஷீட்டு நவுத்தி பார்த்தா அந்த இடத்துல பேய் படுத்து தூங்குது. அதை பார்த்தோன்னே இவங்க ஷாக் ஆகி வெளியே ஓடி வர ஆரம்பித்தாங்க. அந்த வீட்டிலே நிறையா பேர் ஓடி வர மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆச்சு, அவங்கள தவிர. அதுக்கப்புறம் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியாக பிரிஞ்சு ஓடிட்டாங்க. ஹஸ்பண்ட் பின்னாடி ஒரு பேய் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அவனை பிடிக்க ஆரம்பிச்சிச்சான். அவனை பிடிச்ச உடனே அவன் அந்த பேய்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டான். அந்த பேய் கேக்குன்ற பேரில் என்னத்தையும் கொண்டு வந்து அவன் வாயில் துருன்னு துருக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேண்டலை எடுத்துக்கிட்டு ஒரு சைடில் போய் சந்தில் நின்றுக்கிட்டான். சந்தில் நின்னோடனே அந்த பேய் அவளை பார்த்துச்சு, அவளை அட்டாக் பண்ண போச்சு. ஆனால் அவள் அந்த பேய்கிட்டேருந்து எப்படியோ அந்த இடத்துல அது தப்பிச்சு ஓடுறான். ஓடினதுக்கப்புறம் எங்கே போகிறதுனே தெரியாத ஒரு டன்னல் மாரி, ஒரு புகை மாரி ஒரு இது இருக்குது, ரூம் இருக்குது. அந்த ரூம்குள்ளே போனால் அந்த பேய் அவளை 2 காலாக நடந்து வந்து பிடிக்க போனோடனே திடீர்னு ஒரு கோலாடி எடுத்து அவளை வெட்ட போச்சு. ஆனால் அவன் அந்த இடத்த விட்டு என்னாச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் காட்டுறாங்க அந்த ஆம்பளை வந்து காட்டு பக்கம் ஓடிட்டான். அந்த பொண்ணும் காட்டு பக்கம் ஓடின மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக அந்த பையனும் காட்டு பக்கம் ஓடினால இந்த 3 பேருமே ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஒன்றா சேர்ந்த உடனே இந்த 3 பேருமே போய் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ரூமில் ஒரு பேப்பர் இருந்துச்சு. அந்த பேப்பர் எடுத்து படிக்க ஆரம்பித்தாங்க. அந்த படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த 3 பேருமே பேயாக மாறிட்டாங்க. அது ஒரு மஷ்ரூம் ஸ்பாட் இருக்குது. மஷ்ரூம் ஸ்பாட்டில் கப்பல் ஸ்பாட்டில் அந்த இடத்துல போகிறவங்க எல்லாம் நார்மலாக நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் அதே மஷ்ரூம் ஸ்பாட்டை விட்டுட்டு அது பக்கத்தில் தண்ணி இடம் இருக்குது. அந்த தண்ணி இடத்துக்கு போனால் எல்லாம் கொடூரமாக இறந்து போகிறாங்க. அது ஏன் இறந்து போகிறாங்க, எதுக்கு இறந்து போகிறாங்கன்னு இன்னும் தெரியல. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மலாக இந்த கப்பல் தண்ணி இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டே இருக்கிறப்ப பார்த்தா திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல அமானுஷமான விஷயம் வருது. அந்த அமானுஷமான விஷயம் வந்து அவங்கள அந்த தண்ணியிலே முக்கி கொடூரமாக கொன்னும் போடுது. அவங்கள கொன்னுட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த பேய் ஒரு விகாரமான மூஞ்சை எடுத்துகிட்டு வருது. அது ஏதோ ஒரு ரசிகை தான் என்ன பண்ணுதுன்னே தெரியல. அதேமாரி அந்த இடத்துல அந்த பேய் வந்து நிறைய பேர்த்த டார்கெட் பண்ணி கொண்டுக்கிட்டே இருக்குது. அவங்களோட ரத்தத்தை குடிச்சிக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் அந்த இடத்துல இறந்தும் போயிருக்காங்க. அது தெரியாத வரவங்கலாம் வராங்க. ஒரு கப்பல்ஸ் அதேமாரி தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துல விசிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. விசிட்டிங் பண்ணிருக்கப்ப போக ஹாரராக இருக்குது. ஆனால் அவங்க அதை ரசிச்சுட்டு போகிறாங்க நேச்சர்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா பேய்ங்க வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் 2 பேருமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க கையை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தவங்க ஒன்றா இருக்காங்க, ஒன்றா தான் சாகணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பேய்ங்கெல்லாம் சேர்ந்து அவங்கள தண்ணியில் தள்ளி முக்கி அவங்க அந்த தண்ணியிலே 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டே இறந்தும் போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பையன் கடைசியாக வரான். அவனுக்கும் அதே நிலமை தான். அவங்க இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.